என் பேரு மணிமேகலை. மரியாதைக்குரிய மகப்பேறு பராமரிப்பு பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுகாதார நிலையத்தில் ஒரு காலை நேரம் கமலா தன் குழந்தையை பெற்றெடுக்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. சுகாதார நிலையத்தில் 2 பணியாளர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் இளையவங்க, இன்னொருத்தர் ரொம்ப காலமாக பணியாற்றியவங்க. கமலா வேறு கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க. அதனால் இளைய பணியாளர் கொஞ்சம் யோசித்தாங்க. ஆனால் மூத்த பணியாளர் அவங்கள வரவேற்றாங்க. எல்லா பெண்களும் எங்கேருந்து வந்தாலும் சுகாதார நிலையத்தில் வரவேற்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சமமாக நடத்தப்படுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. கமலா தான் அம்மா பிரசவ வார்டில் தன்னோடு இருக்கணும்னு விரும்பினாங்க. ஆதரவையும் ஆறுதலையும் பெற இது மிகவும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். பிரசவ வார்டில் ரொம்ப கூட்டமாக இருந்ததால் மற்றவங்க முன்னாடி பிரசவம் பார்த்துக்கொள்ள கவலையாக இருந்தாங்க கமலா. தனியுரிமை மற்றும் ரகசியத்தன்மைக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதனால் கமலாவுக்கு திரை போட்டு மறைப்பு கொடுத்தாங்க. இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க செவிலியர் வந்தாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாமல் கமலா ரொம்ப பயந்தாங்க. செவிலியர் அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னும் இரத்த அழுத்தம் அவங்களுக்கு சரியாக இருக்கணும் கமலாவுக்கு விளக்கி சொன்னாங்க. கமலாவுக்கு தனது சிகிச்சை பற்றிய அனைத்து தகவல்களையும் கேட்கவும் தேர்வு செய்யவும் உரிமை உள்ளது. கமலாவின் வலி வலுவடையவும் இளைய செவிலியர் அவங்கள சத்தம் போட்டு உலுக்கி வயிற்றில் அமுக்கி முக்கி தள்ளும்படி கடுமையாக கத்துனாங்க. குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் மூத்த செவிலியர் கமலாவை மென்மையாக கையாள்வது முக்கியம்னு சொன்னாங்க. கமலாவுக்கு மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்படுவதற்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கவும் உரிமை இருக்குது. கமலா அசௌகரியமாக உணர்ந்தாங்க. அவங்களால ஒரே நிலையில் படுத்திருக்க முடியல. அதை மாற்ற விரும்பினாங்க. அதுக்கு செவிலியரும் அனுமதிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் செவிலியர் கமலா அம்மாவோட சேர்ந்து அவங்க வலியை குறைக்க கமலாவோட முதுகில் வருடி கொடுத்தாங்க. செவிலியர் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்ட கத்திரிக்கோலை எடுக்கிறாங்க. பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பிறப்பு கொடுக்க சுத்தமான உபகரணங்களை பயன்படுத்தணும். சிறந்த சிகிச்சையை பெற கமலாவுக்கு முழு உரிமை இருக்குது. செவிலியர் கையை கழுவி கையுறையை போட்டு அவங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க. கமலா அழகான ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுத்தாங்க. செவிலியர் கமலா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் அனுமதிச்சாங்க. கமலா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு புறப்பட தயாரானாங்க. ஆனால் சிகிச்சைக்கு போதுமான பணம் கமலாகிட்ட இல்லை. பண உதவி பெறுவதற்கான அரசு திட்டங்களை பற்றி செவிலியர் கமலாவுக்கு விளக்கி சொன்னாங்க. மேலும் எதிர்காலத்தில் வரப்போகிற எல்லா கமலாக்களுக்கும் அதையே செய்யவும் விரும்பினாங்க. 2 நாளைக்கு அப்புறம் கமலா சுகாதார நிலையத்துக்கு பேறுகால பெண் கவனிப்புக்கு வரணும். கமலாவுக்கு தைரியம் வந்துடுச்சு சுகாதார நிலையத்துக்கு திரும்பவும் வரதுக்கு. மேலும் குழந்தை பேற்றின் போது மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்தப்பட்டதாக உணர்ந்தாங்க. அதோடு தனக்கு அளிக்கப்பட்ட மகப்பேறு சிகிச்சையை பற்றி மற்றவங்களுக்கு கூட சொல்கிறதாகவும் சொன்னாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? செவிலியர் எப்படியெல்லாம் கமலாவை கணிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி பராமரிப்பு தான் உங்களுக்கும் கிடைக்கணும். அனைத்து பெண்களுக்கும் உரிமை உள்ள நியாயமான மற்றும் சமமான சிகிச்சை, தனியுரிமை மற்றும் ரகசியத்தன்மை, பல்வேறு சிகிச்சை முறைகள் பற்றிய தகவல்கள்,
தனக்கான சிகிச்சையை தேர்வு செய்யும் சுதந்திரம், கண்ணியம் மற்றும் மரியாதை, பிரசவத்தில் தீங்கு மற்றும் துஷ்பிரயோகத்திலிருந்து விடுதலை, சிறந்த சுகாதார பராமரிப்பு, சுதந்திரத்தன்மை, இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும். கிடைக்கலன்னா தட்டி கேட்கணும். வாழ்த்துக்கள். நன்றி.